வணக்கம். சிம்ம ராசி பற்றிய அடிப்படை பண்புகள், அந்த ராசியினருக்கு உடைய குணநலன்கள், இதையெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசி ராசி மண்டலத்தில், அதாவது 12 ராசியில் 5வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த ராசிக்கு நெருப்பு ராசி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. கோபமான ஒரு ராசி என்று சொல்லலாம். முரட்டு சுபாவம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் வருவார்கள். இந்த ராசியில் சூரியன் மட்டும் ஆட்சியாகவும், சந்திரன், செவ்வாய், புதன், குரு போன்ற கிரகங்கள் எல்லாம் நட்பு கிரகங்களாகவும், சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் பகை பெற்றும் ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு ராசி. மேஷம், கடகம், விருச்சகம், தனுசு, மீனம் போன்ற ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ராசிக்காரர்களின் குணநலன்கள் என்ன என்று பார்த்தோமானால், இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் தைரியமானவர்கள், வீரம் மிக்கவர்கள், இயல்பாகவே அதிகாரம் செலுத்தக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு பிறவியிலேயே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாராள மனப்பான்மை உடையவர்களாகவும் பெருந்தன்மையான குணத்தையும் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள், துடிதுடிப்புடன் செயல்படுவார்கள், நல்ல பரந்த உள்ளமுடையவர்கள், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். தங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதில் ஆர்வமுடையவர்கள். இவர்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும். அதிகம் பேசுவதை தவிர்த்து ஒரு காரியத்தை செயல்முறையில் செயல்படுத்தி வெற்றி பெறுவதில் ஆர்வமாக இருப்பார்கள். பிறர் பழி சொற்களுக்கு செவிசாய்க்காமல் தன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து அதன் மூலம் பல சாதனைகளை செய்து வெற்றி பெறுவார்கள். இவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உடனே செய்து அதன் மூலம் வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்றதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை முழுமையாக பெறக்கூடியவர்கள். ஒரு நிறுவனம் அல்லது பொது சங்கம் இதில் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். பொய் பேசுபவர்களையும் தர்மத்திற்கு எதிராக செயல்படுபவர்களையும் பார்த்தால் இவர்களுக்கு பிடிக்காது. எப்பொழுதும் தலைமை பண்பை ஏற்பதை மட்டுமே விரும்புவார்கள். சிம்ம ராசி ஒரு நிலையான ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாத குணம் உடையவர்கள். எப்பொழுதும் அலட்சியமான மனோபாவத்துடன் நடந்து கொள்ளவே மாட்டார்கள். கடமை உணர்வு மிக்கவர்கள். அதே சமயம் மற்றவர்களை அரவணைத்து செல்வதில் வல்லவர்கள். அடிக்கடி கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் இந்த ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நடக்கும். வீண் சண்டைக்கு போகாமலும் வந்த சண்டையை விடாமலும் பார்த்து கொள்வார்கள். 2இல் 1 பார்த்து விடுவது என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நியாயமாக தோன்றும் எல்லாவற்றிலும் முதன்மை பெற்று நல்ல மதிப்பு மரியாதையுடன் வாழ்வார்கள். இவர்களுக்கு எதிராளிகள் என்ற பகைவர்கள் நிறைய இருப்பார்கள். முன்கோபத்தாலும் தான் செய்ததுதான் சரி என்று சொல்வதாலும் இவர்கள் அதிக எதிரிகளை சம்பாதிப்பார்கள். ஆனால் தவறு என்று பட்ட விஷயங்களுக்கு உடனே மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள். தன்னுடைய சுய சம்பாதித்தினால் வீடு, மனை போன்றவற்றை வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர்கள். இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றலை அதிகமாக பெற்றவர்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்று பார்த்தோமானால் 1, 3, 10. கிழமை என்று பார்த்தோமானால் புதன், வெள்ளி. நிறம் என்று பார்த்தோமானால் வெள்ளை மற்றும் சிவப்பு. கற்களில் இவர்களுக்கு பிடித்த கல் என்று பார்த்தோமானால், அதாவது இவர்களுக்கு உகந்த கல் என்று பார்த்தோமானால் மாணிக்கம். திசை என்று பார்த்தோமானால் கிழக்கு. ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை சிங்கத்துக்கு நிகரானவர்கள் என்று பெயர் பெறுவார்கள். இவர்களுடைய குண மற்றும் தனித்துவமான பண்புகளை பற்றி பார்த்தோம். இது போன்று மற்ற ராசிகளின் பலன்களை பார்க்க வேண்டும் என்றால் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.